ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தேவியை நமக. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தினமும் காலையில் கல்யாணோற்சவம் சேவா செய்கிறாங்க. திருச்சானூர் தாயார் கோயில் ஆர்ஜித சேவாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த சேவாஸ் நான் அட்டன் பண்ணது ஆல்ரெடி வீடியோவாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இந்த கல்யாணோற்சவம் சேவாவாக இருக்கட்டும், இதற்குண்டான தரிசனமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்குது. மன நிறைவாக திருப்தியாகவும் இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குது. ஸோ கல்யாணோற்சவம் சேவா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, சேவா அங்கே எப்படி செய்வாங்க, தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க, என்னென்ன பிரசாதம் இதுக்கு கொடுக்குறாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக நீங்களும் இதே ஃபீல் பண்ணுவீங்க. கல்யாணோற்சவம் சேவா டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும் அவைலபிளாக. ஒரு மாதமும் 25 இல்லை 26 தேதி போல் அடுத்த மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டு போகிறது தான் எப்போவுமே ஆர்ஜித சேவாஸ்க்கெல்லாம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்கு சொல்கிறேன் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு லாகின்லேருந்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் கிளிக் பண்ணி பத்மாவதி அம்மாவாரி கோயில் செலக்ட் பண்ணால் கல்யாணோற்சவம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நல்ல குறிப்பாக ஃப்ரைடேஸில் சொல்கிறேன் டேட் செலக்ட் பண்ணி ஒரு லாகின்லேருந்து 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டிக்கெட்டோட சார்ஜ் 500 ரூபாய். அதில் 2 பேர் அட்டன் பண்ணலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி அண்ட் முக்க மண்டபத்தில் தான் இந்த கல்யாணோற்சவம் சேவா செய்கிறாங்க. அதாவது கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே எதிர்த்தாப்பில் ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் இந்த மண்டபத்துக்குள்ளே நுழையும் போதே ஸ்ட்ரிக்டாக ஜென்ஸ் பனியன் ஷர்ட் கலட்டிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ வேஷ்டி மஸ்ட். வேணும்னா நீங்கள் மேல் தொண்டு போட்டுக்கலாம். சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா சாரீ கட்டிக்கலாம் லேடிஸ்க்கு. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுனால் கோயிலுக்கு போகிறப்போ ஜென்ரலாக டீசெண்டாக என்ன ட்ரெஸ் போட்டுப்போமோ அது போட்டுக்கிட்டு போகலாம். அண்டு இந்த டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயுமே ஒரு 8:30 மணி வாக்கில் கேட் 3ல் இருக்கிற கவுண்டர்லேயோ இல்லை கோபுரம் ஆப்போசிட்டில் குங்குமார்ச்சனை டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அங்கே கூட நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஈஸியாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஆதாரம் வச்சுக்கோங்க. மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அலோட் கிடையாது. டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டரும் இருக்குது. இல்லை கேட் நம்பர் 3 கிட்டே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கல்யாண மண்டபத்தில் லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு லாக்கர் 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறப்போ ட்ரெஸ் கோட் பார்த்துக்கோங்க, டிக்கெட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக தரிசன க்யூ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தரிசனம் ஒரு லைனில் போகும். பேக் செக்கிங் தாண்டி கோபுரம் உள்ள வரைக்கும் தனியாக தான் ஆல்மோஸ்ட் போகும். அடுத்து ஒரு 50 ரூபாய் க்யூ போகும். அதற்கடுத்து 200 ரூபாய் க்யூ போகும். இந்த கல்யாணோற்சவம் 4வது க்யூவாக நடுவில் விடுவாங்க. டைரெக்டாக உள்ளே போயிடுவோம். ஆக்சுவலாக அங்கே போலீஸ் நம்மளை வெரிஃபை பண்ணுவாங்க தான் மொபைல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 4th லைன் மாதிரி நம்ம அந்த குங்குமார்ச்சனை கவுண்டருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு லைன் இருக்கும். இந்த வீடியோலேயே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நீங்கள் எஸ்பெஷலி சென்னையிலேருந்து வரவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா ரேணுகுண்டாவில் இறங்கி கூட நம்ம போகலாம். ஆட்டோ வச்சுக்கிட்டு டைம் கரெக்டாக இருக்கும். ஈவன் சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸ் அதில் கூட வந்துட்டிங்கன்னா ஆட்டோவில் போயிட்டோம் அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும். நான் எக்மோர்லேருந்து கிளம்புற மும்பை எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணினேன். 9:10க்கு அது ரீச் ஆச்சு. ஷேரிங்க்கு ஆள் யாரும் இல்லாததுனால நாங்களே ஆட்டோ பேசிக்கிட்டோம். 200 ரூபாய் கேட்டாங்க. வந்து லக்கேஜ் கொடுத்துட்டு டிக்கெட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து அந்த முகமண்டபத்தில் போய் உட்கார்றப்போ 9:50 கரெக்டாக இருந்தது டைம். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லக்கேஜ் எல்லாம் ஆக்சுவலாக சின்ன பேக்கெலாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மெடிசன் தேவைப்படுது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம், வாட்டர் பாட்டிலாம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கள, லெஃப்ட் சைடில் தான் விட்றாங்க. அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இந்த கேட் வழியாக தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. கல்யாணோற்சவத்துக்கு போலீஸ் நிற்கிறாங்க பாருங்கள். அதுக்கிட்ட இந்த கேட்டை திறந்து விடுவாங்க நம்மக்கிட்ட டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு 4வது க்யூ மாதிரி. ஃப்ரீ தரிசனம், 50 ரூபா தரிசனம், 200 ரூபா தரிசனம். அதற்கடுத்து இந்த ஆர்ஜித சேவாக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஸோ 9:52க்கு நாங்கள் போய் முகமண்டபத்தில் உட்காந்துக்கிட்டோம். 10 மணிக்கு தான் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 10 மணிக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் மகாத்வாரம் என்டர் ஆகும்போது கூட
சில டைம் கேட்டு திறந்துட்டாங்க அப்படின்னா வெளியில் வர்ற வழியாகவே நம்ம உள்ளே போகலாம். இன்கேஸ் போலீஸ் அலோவ் பண்ணால். அந்த மாதிரி தான் வெளியில் வர்ற வழியாக உள்ளே போய் முகமண்டபத்தில் உள்ளே என்டர் ஆகும்போதே மறுபடியும் டிக்கெட் வெரிஃபை பண்ணி பிரசாதம் அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ப்ளவுஸ் பீட் ஒரு உத்தரியம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுறாங்க ஜென்ஸை. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி உட்காந்து இந்த சேவா பார்க்கலாம். நாங்கள் 9:50 போல் உள்ளே போனதுனால பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். இருந்தாலும் கிளியராக தெரிந்தது சேவா. 10 மணி போல் அந்த ஸ்க்ரீனை விளக்கினோன்னே நடுவில் தாயார் பச்சை கலர் வஸ்திரத்தில் அரக்கு கலர் பார்டர், உடல் கலர் பச்சை கலர், அழகான அலங்காரம். பக்கத்தில் பெருமாளுக்கும் பச்சை கலர், அவரும் ரொம்ப அழகாக தனித்தனி தங்க திருச்சியில் உட்கார பண்ணியிருந்தாங்க. 10 மணி போல் தீக்ஷிதர் மந்திரங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சங்கல்பம் செய்துக்க வைக்கிறாங்க. நம்மளோட பேர், நட்சத்திரம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லிக்கணும். அது சொல்லி முடித்தோன்னே லக்ஷ்மி ரமண கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சலசலப்பு. என்னன்னு பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே உட்காந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி சுபமுகூர்த்த தினம். அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன், என்னங்க இங்கே உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை தாயார் பெருமாள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் ரொம்ப சிம்பிளாக 3 பேருமே செட்டாக கல்யாணம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. வந்தாங்க, உட்காந்தாங்க, சங்கல்பம் முடிஞ்சோன்னே கல்யாணம் பண்ணாங்க. 2 பேரண்ட்ஸுமே ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் எங்கள் கூடயே உட்காந்துக்கிட்டு கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே உட்காந்து கல்யாணம் அவங்க பிளான் பண்ணது ரொம்ப பிளெஸ்டு கூட இல்லை. தாயார் முன்னாடி அந்த சுப முகூர்த்த தினத்தில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணதும் கூட 10:30 மணிக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தாலி கட்டிட்டாங்க. சங்கல்பம் முடிஞ்சோன்னே பெருமாள் கிட்ட தான் தீக்ஷிதர் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சந்தன உருண்டையை பெருமாள் மார்பில் வைக்கிறாங்க. அடுத்து சில மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பெருமாளுக்கு வலது கரத்தில் காப்பு கட்டுறாங்க. அதற்கடுத்து பூணூல் சாத்துறாங்க பெருமாளுக்கு. அதற்கடுத்து ஸ்ரீ சடாரிக்கு பூஜை செய்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 10-20 வரைக்குமே நடக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தாயார்கிட்ட வராங்க. தாயாருக்கு இடது கையில் அதே மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி காப்பு கட்டுறாங்க. தாயாருக்கும் ஒரு பெரிய சந்தன உருண்டையை மார்பில் வைக்கிறாங்க. ஸோ 10, 20, 25 வரைக்கும் இந்த விசேஷமே நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து ஹோமம் வளர்க்குறாங்க. தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கிறதா ஐதீகமாக. அதற்கடுத்து திருமங்கலத்தை வச்சு பூஜைகள்லாம் செய்கிறாங்க. ஒரு 10:43 போல் தாயார் கழுத்தில் அந்த தீக்ஷிதர் அவங்க தான் தாலியை அப்படி தலையிலேருந்து மாட்டுற மாதிரி, செயின் மாட்டுவோம்ல, அந்த மாதிரி தாலியை சாத்துறாங்க. திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா இப்போ திருமலையில் கூட நம்ம கொஞ்சம் எட்ட இருப்போம். இது ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெரை போட்டு விளக்குறாங்க. விளக்கினதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளும் பக்கத்தில் இருப்பாங்க. அண்டு மாலை மாற்றுவாங்க. மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் அந்த பாட்டை வாத்தியத்தில் இசைக்க தீக்ஷிதர். ஆக்சுவலாக நம்ம மற்ற தரிசனத்தில் போனாலும் அப்படியே வெளியிலேருந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் உள்ளே உட்காந்து இந்த சேவா ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் ஷியராக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாலை மாற்றுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அக்ஷதையில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படியே தலையிலேருந்து தூர மாதிரி செய்கிறாங்க. மறுபடியும் தெரை சாத்தி நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டு வராங்க. பொட்டுலேருந்து அகெயின் தெரை ஓப்பன் பண்ணோன்னே அந்த நெய்வேத்தியம் முடிகிறப்போ நெய்வேத்தியத்துக்கு கூட ஒரு வாத்தியம், திருமலையிலையும் அதே வாத்தியம் தான் வாசிக்கிறாங்க. இங்கேயுமே அதே வாத்தியம் தான். எவ்ரி டைம் நெய்வேத்தியத்துக்குன்னு ஒரு வாத்தியம் இருக்குது. அது வாசிக்க நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரை விளக்கி ஒரு தீப ஆரத்தி காமிப்பாங்க. அதோடு அவ்வளோதான், சேவா முடிஞ்சிடும். 11 மணி வரைக்கும் இந்த சேவா ஃபுல்லாக நடக்கும். நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சுட்டேன். மந்திரங்கள் சொல்ல, வாத்தியங்கள் வாசிக்க, ஃபுல்லாக 1 hour நடக்கக்கூடிய சேவா அத்தனை திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு லெஃப்ட் சைடில் க்யூவில் நிற்கணும். ஆக்சுவலாக நம்ம உட்காந்து பார்க்குறப்போ ரைட் மோஸ்ட் சைடு உட்காந்தோன்னா கேமராமேனும் மறைக்க மாட்டார், தாயாரும் பெருமாளுமே கிளியராக தெரிவாங்க ரைட் மோஸ்ட் சைடில் உட்காந்துருந்தா. எழுந்திரிச்சு க்யூவில் லெஃப்ட் சைடில் நிற்கிறப்போ கிட்ட போனால் தாயாரை பார்க்குறதுக்கு அத்தனை அழகு. அதுலேயும் வெள்ளிக்கிழமை பார்க்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த அக்ஷதையை
நம்ம தலையில் தூவி ஆசீர்வாதம் செய்கிறார் தீட்சிதர். அது ஒரு ஸ்பெஷல். பெருமாள் கிட்ட போய் சேவிக்கலாம். அப்படியே பார்த்துட்டு க்யூவில் நிற்கணும். 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இருக்குல்ல, அதன் வழியாக தான் விட்றாங்க. செம்ம க்ரௌட் ஆக்சுவலாக. வெள்ளிக்கிழமை நான் போன அன்னைக்கு தாயார் மூலவர் தாயாரை அப்படியே அந்த 200 ரூபா டிக்கெட் வழியாக போய் தரிசனம் செய்யணும். அப்படி அந்த க்யூவில் நிற்கும்போது பெருமாள் தாயார் உற்சவமூர்த்தியை அந்த முகமண்டபத்திலேருந்து எடுத்து உள் பிரதட்சணம் எடுத்துக்கிட்டு வந்து கோயில் உள்ள மூலஸ்தானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க உட்கார பண்ணுறதுக்கு. ஸோ அந்த உள்ள சுவாமி போகிறப்போ நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 11:45 ஆகிடுது பெருமாள் தாயார் சன்னதிக்குள்ளே போகிறப்பவே. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக க்யூ மூவ் ஆகி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 50 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம்லாம் எந்த இடத்துல இருந்து நம்ம மூலவர் தாயாரை செய்வோமோ அது வரைக்கும் தான் முன்னாடி க்யூவாக இருக்கும். கொஞ்சம் அப்படி கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மூலவர் தாயார் மஞ்சள் கலர் வஸ்திரம், அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஃப்ரைடே சொல்லவே வேணாம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சரி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்படி அட்டன் பண்ணேன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது. முகமண்டபத்தில் ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கொடுத்துட்றாங்க. மாதிரி இந்த க்யூவில் போகிறப்போ ஒரு ரெட் கலர் பேக்கெட்டில் குங்குமம் கொடுப்பாங்க. அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போது. ஸோ அந்த க்யூவிலே போய் பிரசாதம் புளிசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு மற்ற தெய்வங்களையும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வர்றப்போ 12:10 ஆகிடுது. இன்னும் சொல்லப்போனால் பொறுமையாக வந்தோம் அப்படின்னா 12:15. எங்களுக்கு அடுத்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்படி தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போ விஐபி பிரேக் தர்ஷனுக்கு உள்ள க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஐபி பிரேக் தர்ஷனுக்கு ஒன்று ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும். மோஸ்ட்லி டிடிடி ஸ்டாஃப், ஐயராக இருக்கிறவங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கிட்டே வெளியில் வரத்துக்கு 12:15 ஷியோராக ஆகிடும். கல்யாணோற்சவம் சேவா. அதுக்கப்புறம் லட்டு கவுண்டருக்கு போகணும் அப்படின்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி க்யூ இருக்கும். அதனால தான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அங்கே போனால் ஒரு 25 ரூபாய் லட்டு, ஒரு பெரிய வடை கொடுக்குறாங்க. ஸோ 500 ரூபாய் டிக்கெட்டில் 2 பேர் சங்கல்பம் செய்துக்கிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு சீக்கிர தரிசனம் க்யூ வழியாக போய் மூலவர் தாயாரையும் பார்த்துட்டு பிரசாதமும் ப்ளவுஸ் பீட் உத்தரியம் ஒரு லட்டு ஒரு வடை சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப வர்த்தாகவும் எனக்கு இருந்தது. 500 ருபீஸுக்கு சேவாவும் அத்தனை திருப்தியாக இருந்தது. நீங்கள் அட்டன் பண்ணினீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் 9:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. சிலர் முன்னாடியே வந்து உட்காந்துக்கிறாங்க, ஏன்னா ஃப்ரண்டில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்தாங்க, சாஸ்திரத்துக்கு உட்காந்தாங்க, ப்ளவுஸ் பீட் உத்தரியமெல்லாம் வாங்கிட்டு உடனே தாயார் தரிசனத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் உள்ளே வந்து மற்ற சன்னதிகள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு 10:30 மணி வாக்கில் முகமண்டபத்துக்குள்ளே வந்து உட்காந்தாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 11 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த சேவை போகுது. ஸோ 2 மணி நேரம் தேவைப்படும் நமக்கு. பட் ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டு வந்து லாக்கரை வெக்கேட் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்ரீனிவாச மங்காபுரம்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேஸில் ஸ்பெஷல் சேவாஸ் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ அந்த சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணோற்சவம் சேவா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடக்கிற சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் நடக்கிற சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷமான இந்த கல்யாணோற்சவம் சேவா எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இப்போ தெப்ப விழா இருக்கிறதுனால கல்யாணோற்சவம் கேன்சல்டு. மற்றபடி எல்லா நாட்களையுமே இருக்கும். தேங்க்யூ.